போவ? எங்கேயும் போவேனடா. உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கடா. உனக்கு தெரியும்ல, அவர் ஏதோ கோவத்துல பேசிட்டாரா? அப்பா சொல்லுங்கப்பா. அண்ணா சொல்லுண்ணா, சொல்லுண்ணா, அவன்கிட்ட எங்கேயும் போவேனான்னு சொல்லுண்ணா. நம்ம பிள்ளைய எப்படி நான் வீட்டை விட்டு அனுப்புறது? சொல்லுண்ணா அண்ணா, சொல்லுண்ணா. ஐயோ, யாராவது சொல்லுங்களேன். கிளம்பலாம். எனக்கு தேவையானது, உனக்கு தேவையானது எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்தாச்சு. நம்ம கிளம்பலாம். வேணாம் மீரா, இங்க பாரு, நிரூபிச்சதுக்கு அப்புறம் எதுக்கு 2 பேர் வெளியில போகணும்? முதல்ல மீரா இங்க பாரு, இனிமே அண்ணா அவனை எதுவும் சொல்லாத மாதிரி நான் பாத்துக்கிறேன். இங்க யாரும் உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க. போகாத வீரா. வலிமா, இது இப்ப எடுத்த முடிவு கிடையாது. ரொம்ப நாளா யோசிச்சு தெளிவா எடுத்த முடிவு. தயவு செஞ்சு எங்களை தடுக்காதீங்க வலிமா. வா போலாம். ஏய் வீரா, சொன்னா கேளு வீரா. நில்லு வீரா. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஏன் இப்படி பண்ற? ஏன் இவ்வளவு அவசரம் உனக்கு? இங்க பாரு, அண்ணன் கோவத்தை பத்தி உனக்கு தெரியாதா? அது பேசும், ஆனா அது மனசுல எதுவுமே வச்சுக்காது. அது பிள்ளைங்க மேல உயிரையே வச்சிருக்கு. இங்க பாரு, இனிமே உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்றல்ல. எங்கேயும் போவேனா வீரா? வீரா டேய், உன்ன சொல்ல முதல்ல. அவ கூப்பிட்டா பின்னாடியே போயிடுவியா? வேணா மாறா, வேணா மாறா. இவ்வளவு நாள் யார் பேச்சும் கேட்காம வாழ்ந்துட்டேன். சரி, கொஞ்ச நாள் என் பொண்டாட்டி பேச்ச கேட்கறேனே. அப்படியாவது என் வாழ்க்கை மாறுதான்னு பாப்போம். என்னடா பேசுற? அவ ஏதோ கோவத்துல சொல்லிட்டு இருக்காடா. அதுக்கெல்லாம் கிளம்புறேன், நான் கிளம்புறோம். அண்ணா அண்ணா வேணான்னு சொல்லுண்ணா. மாறா வீரா, என்னம்மா வீரா? அப்பா சொன்னா நீ கிளம்பிடுவியா? அப்போ நாங்களும் உனக்கு ஆளா தெரியலையா? வா நீ வீரா, வா. நான் சொல்றேன்ல, என் பேச்சுக்கு மரியாதை இருக்கா இல்லையா? வா நீ. டேய் மாறா, வா. தப்பா எடுத்துக்காதீங்க மாமா. இந்த விஷயத்துல நான் யார் பேச்சுமே கேக்குறதா இல்ல. அது அவன் மேல இருக்கிற கோபத்துல யாரோ செஞ்சிருக்காங்க. அவையே இப்படிப்பட்ட பகையை சம்பாதிச்சுக்கிறான் தான் எனக்கு ஆதங்கமா இருக்கு. இப்ப கூட அவன் வெளியே போறேன்னு சொன்னபோது எனக்கு அப்படியே பகீர்னு இருந்துச்சு. ஆனா வீரா சொன்னதுதான் சரி. அவன் திரும்ப இந்த வீட்டுக்கு வரும்போது ஒரு ஆளா வருவான். அவன் தனியா போய் வாழ்ந்து சொந்த கால்ல நிக்கட்டும். அவனுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு புரியட்டும். அவன் வீட்டு செடியில் வள்ளி, காட்டு மரம். எனக்கு என் புள்ள மேல நம்பிக்கை இருக்கு. அவன் கண்டிப்பா திரும்ப வருவான். அப்படி திரும்ப வரும்போது எனக்கு மட்டும் இல்ல, நம்ம சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் பதில் சொல்ற நிலைமையில வருவான். வருவான். இதுக்காகலாம் நீ வீட்டை விட்டு போறேன்னு சொல்லாத வள்ளி. ஆமா மச்சான், ரொம்ப எரியுது மச்சான். சித்தி, இவன் இந்த வீட்டுக்கு என்ன கொல்லதா சித்தி வந்திருக்கான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சித்தி. சரி அழாத, நீ போய் மருந்து போடு போ. இங்க பாரு பிருந்தா, இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணாத. இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், புரிஞ்சுதா? சித்தி, நீங்க அவளை எதுவும் கேட்க மாட்டீங்களா? நான் கேக்குறேன், நீ போ. முதல்ல போய் மருந்து போடு போ. சரி ஒன்னாக போய் மருந்து போடு போ. சித்தி, நிஜமாவே நான் எதுவுமே செய்யல சித்தி. சரி,
வேலையை பாரு. அவ நடிக்கிறா. ஹே, அவளுக்கு மட்டும்தான் நடிக்க தெரியுமா? நம்ம ஆக்டிங் எப்படி? அத்தை, வாழ்க்கையில நாங்க 2 பேரும் பெரிய முடிவு எடுத்திருக்கோம். கண்டிப்பா இந்த முடிவுக்கு பின்னாடி உங்களோட ஆசீர்வாதமும் இருக்குன்னு நான் நம்புறேன். நான் விட்ட சவாலை ஜெயிக்கிறதுக்கு நீங்க தான் எனக்கு உதவியா இருக்கணும். எப்படி ஒண்ணுமே இல்லாம மாமா இந்த ஊருக்கு வந்து இவ்ளோ பெரிய ஆளா இருக்காருன்னா அதுக்கு காரணம் நீங்க தான். நீங்க அவருக்கு கொடுத்த சப்போர்ட் தான். அதே மாதிரி ஒரு நிலைமையில தான் எனக்கு நாங்க 2 பேரும் இருக்கோம். நீங்க எங்களுக்கு துணையா இருந்து வழி நடத்தி வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு கூடவே இருப்பீங்கள? அதெல்லாம் எங்க அம்மா இருக்கும். என் கூட எல்லாம் வேற எங்க போகுது? என்னம்மா, நீ எப்பவும் உன் புள்ள பக்கம் தானே இருப்ப. அது பாத்தியா, உடனே சிக்னல் கொடுக்கும் எங்க அம்மா.